கிராமப்புற மக்களுக்கு சேவை செய்ய மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் முன்வர வேண்டும் என்று புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி அறிவுறுத்தியுள்ளார். அரசு அன்னை தெரசா பட்ட மேற்படிப்பு மற்றும் சுகாதார அறிவியல் ஆராய்ச்சி நிறுவனத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அவர், செவிலியர்கள் நோயாளிகளிடம் மனிதாபிமானத்துடன் நடந்து கொள்ள வேண்டும் என்றார். விவசாயிகளின் பிரச்சினைகளை தீர்ப்பதற்காக அனைத்து விவசாய சங்கங்களின் கூட்டியக்கம் என்ற புதிய அமைப்பு தொடங்கப்பட்டுள்ளது. இந்த அமைப்பின் மாநில பொதுக்குழு கூட்டம் ஈரோட்டில் நடைபெற்றது. விவசாயிகள் பெற்ற கடன்களை தள்ளுபடி செய்ய வலியுறுத்தி ஈரோட்டில் அடுத்த மாதம் 19ஆம் தேதி கடன் விடுதலை மாநாடு நடத்தப்போவதாக விவசாய சங்கங்களின் கூட்டியக்கம் அறிவித்துள்ளது. இலங்கையிலிருந்து 2 கோடி ரூபாய் மதிப்புள்ள தங்க கட்டிகளை கடத்தி வந்த 2 பேரை மத்திய வருவாய் புலனாய்வுத்துறையினர் கைது செய்துள்ளனர். தஞ்சை திருச்சி நெடுஞ்சாலையில் வாகன சோதனையின் போது அந்த வழியாக வந்த காரை மறித்து சோதனை செய்ததில் 8 கிலோ தங்க கட்டிகள் மறைத்து வைத்திருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. கேரளாவை சேர்ந்த மாவோயிஸ்ட் இயக்க தலைவரான ரூபேஷ், அவரது மனைவி உள்ளிட்ட 5 பேரை கோவையில் கியூ பிரிவு போலீசார் கைது செய்தனர். ஜாமீன் வழங்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் அவர்கள் வழக்கு தொடர்ந்தனர். இந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் 5 மாவோயிஸ்டுகளுக்கும் நிபந்தனை ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டது. திருவண்ணாமலை மாவட்டத்தில் வெள்ள நிவாரணம் வழங்காததை கண்டித்து விஏஓ அலுவலகத்தை பூட்டி விவசாயிகள் போராட்டம் நடத்தினர். வந்தவாசியை அடுத்த நல்லூர், கொண்டையாங்குப்பம் உள்ளிட்ட கிராமங்களில் 93 விவசாயிகளுக்கு மட்டுமே நிவாரணம் வழங்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதனை கண்டித்து நல்லூர் கிராம நிர்வாக அலுவலரை சிறைபிடித்து அலுவலகத்திற்கு பூட்டு போட்டு விவசாயிகள் போராட்டம் நடத்தினர். போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி விஏஓவை மீட்டனர். பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டை அருகே மர்ம பார்சல் வெடித்ததில் 70 வயது மூதாட்டி படுகாயமடைந்தார். நெய்க்குப்பை கிராமத்தைச் சேர்ந்த ஆசிரியர் சண்முகத்தின் வீட்டிற்கு வந்த மர்ம நபர்கள் மர்ம பெட்டியை வைத்துச் சென்றனர். சண்முகத்தின் தாய் பெட்டியை திறந்தபோது அது வெடித்து சிதறியது. சம்பவம் குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் தனியார் கல்லூரிகளுக்கு இடையேயான கலைத்திறன் போட்டிகள் நடைபெற்றது. இதில் 120க்கும் மேற்பட்ட கல்லூரிகளைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். நடனம், பாரம்பரிய உடை, அழகி போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன.